ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் கடையில் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டைம் கழுவி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். சும்மா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக சேனலில் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க. நம்ம வெங்காயத்து கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் கழுவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் போட்டாச்சு. இப்போ கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. கிராம்பு இலை கொஞ்சம் கசகசா போட்டிருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே அரை மூடி தேங்காய் குட்டி குட்டியே நறுக்கி வச்சுருக்குங்க. இப்போ தேங்காயும் போட்டு வதக்கிக்கோங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை விட்டு போனால் போதுங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை கழுவிடலாம் வாங்க. இப்போ நான் வாங்கிட்டு வந்து சிக்கனை ஒரு குண்டாவை எடுத்து குண்டாக்குள்ளே கொட்டிக்கணுங்க. இது கூடவே நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா பெரிய கோழி சிக்கன் சொல்லுவாங்க, மட்டன் கறி மாதிரியே இருக்குங்க. இது கூடவே அரை மூடி லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கை வச்சு மெசையணுங்க. கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டே இருங்க ஒரு 2 மினிட்ஸ் போல். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்து திரும்பவும் சில்லு தண்ணியில் கொஞ்சமாக அழைச்சி எடுத்துக்கோங்க. அழைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ மசாலா ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா 8 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனையும் போட்டுக்கலாம். எல்லா சிக்கனுமே தண்ணி இல்லாம போட்டுக்கோங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க. இப்போ சிக்கன் ஃபுல்லாகவே போட்டாச்சு. ஒரு கரண்டி வச்சோ இல்லை அண்ணன் கை வச்சோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி மசாலாவில் கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா இருக்குங்க. வெறும் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் 2 டேபிள் ஸ்பூன் போல். இது கூடவே கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்படியே நம்ம 5 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் கொதிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இடையில கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி பிரிஞ்சு வரும் பாருங்க. ஐம்பது 50% கறி வெந்துடுச்சுங்க. இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கிட்டுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதே போல் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க.
இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இப்போ கரண்டி வச்சு கலக்கியாச்சு ஃபுல்லாகவே. இது கூடவே நம்ம மஞ்சள் முட்டை 2 இருந்துச்சுங்க, அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டுருங்க, கறி வெந்துடும் அதுக்குள்ள. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் வாங்க. 5 விசிலுக்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க மேலே ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வில் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கொத்தமல்லி போடலைங்க. உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கனை பார்த்தீங்கன்னா இதே போல் கழுவுங்க. இதே மாதிரி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழம்பு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போயாச்சும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம்.